Hi guys, welcome to my channel YouTube Vinod. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ என்ட்ரன்ஸை பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோ டெக்ஸ்ட் அனிமேஷன் தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், ஏது செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வரீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் தவறாமல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, எப்பவும் போல் உங்களுடைய மொபைலில் கெயின் மேக்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன டைப்பில் வீடியோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 16:9 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து கொண்டு போகிறோம். பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் இமேஜை சூஸ் பண்ணிட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் போல் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் எழுத போகிறோம். உங்கள் சேனல் நேம் கூட எழுதிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த நேம் தேவையோ அந்த நேமை வந்து எழுதிக்கலாம். இங்கே லேயர் இருக்குல்ல, லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன நேம் வேணுமோ அதை வந்து எழுதிக்கோங்க. நான் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஆன் பண்ணிவிட்டு ஒரு லெட்டருக்கும் கேப் விடுங்க. இப்போ நான் என்னுடைய நேம் மட்டும்தான் எழுதுகிறேன். இப்போ வினோன்னு எழுதியிருக்கேன். ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேப் விட்டு எழுதியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் போல் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து ஜூம் பண்ணிவிட்டு இங்கே டபுள்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்டு தேவையோ அந்த ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ நான் இந்த ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், கேப்சர் பண்ணிக்கலாம். இங்கே கீர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, கீர் ஐக்கான் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேப்சர் ஆகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம எழுதணும் இல்லையா, அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். இங்கே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் ஆப்ஷன் வரும். இங்கே டெலிட் பாக்ஸ் இருக்கும், அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு இப்போ லேயர் இருக்குல்ல, லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேப்சர் பண்ணோம்ல அதை வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போது இந்த இமேஜை இது போல் வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணாதீங்க. கரெக்டாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம கிராப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இமேஜை அந்த நம்ம கொண்டு வந்தில்ல அந்த இமேஜை ஃபுல் சைஸும் கொண்டு போயிடாதீங்க. இந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃபுல்லாக ஹெண்ட் வரைக்கும் வந்து கொண்டு போகாதீங்க. ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அனிமேஷன் வந்து கொடுக்க போகிறோம். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன அனிமேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பாப் அப் அப்படி இருக்குல்ல, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்பீடு ஸ்லோ இருக்கும். இதில் உங்களுக்கு ஸ்பீடு வேணுமா ஸ்பீடு வச்சுக்கோங்க, ஸ்லோ வேணுமா ஸ்லோ வச்சுக்கோங்க. நான் 1.5 வைக்கிறேன், ஸ்லோ வைக்கிறேன். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ அதே டெக்ஸ்ட்டை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு அதே இமேஜை அவுட் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அவுட் அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன அனிமேஷன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்னாப் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதையும் வந்து டைமிங் வந்து ஸ்லோ வேணுமா ஸ்பீடு வேணுமா வந்து செட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். 1.5 அனிமேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுருக்கேன். அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 வச்சுருக்கேன். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா, இப்போது வினோ 4 லெட்டர் இருக்குது, 4 இமேஜ் நமக்கு தேவை. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே எண்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஆப்ஷன் வரும். இப்போ 2 வந்துச்சு. மறுபடியும் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட். இது போல் வந்து 4 லெட்டர் இருக்குல்ல, அதனால் நமக்கு வந்து 4 இமேஜ் தேவை. நீங்கள் ஒரு 5 லெட்டர் இருந்ததுன்னா 5 இமேஜ் நீங்கள் டூப்ளிகேட் வச்சுக்கணும். அதே மாதிரி 6 லெட்டர் இருந்ததுன்னா 6 லெட்டர் நம்ம கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போ 6 லெட்டர் நம்ம வந்து அதாவது 4 லெட்டரும் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து அப்படியே எதுவுமே பண்ணாதீங்க. செகண்ட் லெட்டர் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே கொஞ்சம் போல் மூவ் பண்ணிக்க. அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணணும், இல்லாட்டி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லா வராது. அதே மாதிரி 3வது இமேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் போல் ஒரு இமேஜுக்கும் வந்து கொஞ்சம் கேப் வச்ச மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக இருக்கணும். 1
2 3 4 கரெக்டாக இருக்கா? இது போல் வந்து செட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டு அதே மாதிரி 2வது இமேஜ் 3வது இமேஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அதே மாதிரி 3வது இமேஜுக்கு 4வது இமேஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்காது. கரெக்டாக ஒரே அளவாக டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஒரு இமேஜுக்கும் ஒரே அளவாக டிஃப்ரெண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா எப்பவும் போல ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வியூ மட்டும் நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். இப்போ வியூ மட்டும் கிராப் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. 2வது இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் என்ன பண்ணோன்னா இதையும் வந்து கிராப் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஐன்ட்டு நம்ம தனியாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அடுத்தது 3வது இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிராப்பிங் போயிடுங்க. இப்போது என்ன பண்ணுங்கன்னா எண்ணெய் மட்டும் கரெக்டாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு லெட்டரும் வந்து இது போல் வந்து கிராப் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி மேலே போய்ட்டு 4வது இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கிராப்பிங் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஓ மட்டும் தனியாக நம்ம வந்து கிராப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலே வந்து டிக் மார்க் இருக்குதுங்க. இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இந்த லாஸ்ட் எண்டில் இந்த இமேஜ் முடியுதுல, அதாவது வந்து நம்ம கீழே வந்து லாஸ்ட்டில் வந்து கொண்டு வந்தோம் இல்லையா 4வது இமேஜ் அளவுக்கு நம்ம அந்த பிளாக் கலர் இமேஜை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். லாஸ்ட்டில் கீழே கொண்டு போயிட்டு இப்போ இந்த பிளாக் கலர் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 2வது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து டெலிட் ஆகிடும். இப்போ இது அப்படியே வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலே வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. பாக்ஸ் மாதிரி ஏரோ மார்க் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் இருக்கும், என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஃப்ரீஸ் எடிட்டிங் தான் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன் என்ன செய்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? அடி பெண்ணே ஓ மேல தானே லவ்ஸே உன்னை கண்ட நாள் முதல் எல்லாம் தினசே என் மாம கட்ட முத்தழகியே என் மனசார மல்லு கட்டும் பேரழகியே ஒன்ன ஏற்கனவே போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்காக மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா பாருங்கள்.